பிரைஸ் ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வேதத்தை ரோமர் புத்தகத்திலிருந்து படிக்கிறோம். இது வரைக்கும் 12 அதிகாரங்களை நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை இனிமேல் நம்ம தியானிக்கிறது கிறிஸ்தவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. 1லிருந்து 11 அதிகாரம் வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய ஸ்லாக்கியங்கள், அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் யார், நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்களை பற்றி 11 அதிகாரங்களும் படிக்கிறோம். 12வது அதிகாரத்திலிருந்து நமக்கு இருக்கிற பொறுப்புகளை படிக்கிறோம். 12வது அதிகாரத்தில் நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணிட்டோம். ஆகவே இது இன்றைக்கி 12 அதிகாரத்தை முடித்து 13வது அதிகாரத்தை போகிறோம். அதனால் ஒரு ப்ரீஃபாக 12 அதிகாரத்தை சொல்ல விரும்புகிறேன். 1வது அதிகாரத்தில் விசுவாச வாழ்வு அப்படின்றத பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் தேவன் எவ்விதம் நியாயம் தீர்க்கிறார், இந்த உலகத்தை எவ்விதம் நியாயம் தீர்க்கிறார். 3வது தேவனது மாறாமை, அதாவது தேவனது உண்மையும் மனிதனது அவிசுவாசமும், காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் மேன்ஸ் ஃபெய்த்லெஸ்னஸ். விசுவாச வாழ்வில் வளர்வது எப்படி என்பது 4வது அதிகாரத்தில், விசுவாச வாழ்க்கையில் வளர்றது எப்படி, ஹவு டு க்ரோ இன் ஃபெய்த் லைஃப். 5வதாக நீதிமானாக்கப்படுதலின் ஆசீர்வாதங்கள். 6வதாக பரிசுத்தத்திற்கான படிகளும் தடைகளும், ஸ்டெப்ஸ் அண்ட் அப்டிகல்ஸ் ஃபார் ஹோலினஸ். 7வதாக தேவனுடைய நியாயப்பிரமாணம், காட்ஸ் லா. 8வது அதிகாரத்தில் ஆவியானவரால் கிடைக்கும் வெற்றி. இந்த 8 அதிகாரங்கள் தான் உமன்ஸ் ஃபெலோஷிப்பில் கேள்விக்கு பதில் எழுத வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை நீங்கள் இங்கே இருக்கிற சகோதரிகள்லாம் எழுதலாம் ஈஸியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது அதிகாரத்தில் தேவனது ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பும், காட் சாவர்னிட்டி அண்ட் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. 10வது அதிகாரத்தில் ரட்சிப்படையாத கிறிஸ்தவர்கள், ஏன் இன்னும் கிறிஸ்தவர் ரட்சிப்படையில், கிறிஸ்தவங்க எல்லாரும் ரட்சிப்படையில் அப்படின்றதுக்கு இந்த 10வது அதிகாரத்தில் நமக்கு பதில் இருக்குது. அடுத்தது 11 தேவனின் ஞானமும் இஸ்ரவேலின் எதிர்கால மீட்பும், த விஸ்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ்ரேல்ஸ் ரெஸ்டரேஷன் இன் ஃபியூச்சர். அடுத்தது 12வது அதிகாரத்தில் தேவன் விரும்பும் சேவை. தேவன் விரும்பும் சேவையில் கிட்டத்தட்ட 12 வாரம் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறோம். 12வது அதிகாரத்தில் தான் ரொம்ப காலம் நம்ம நின்று இருக்கோம். தேவன் விரும்பும் சேவை என்ன அப்படின்னா, அதாவது சமூக பணி எப்படி இருக்கு, சமய பணி எப்படி இருக்கணும் அப்படின்னா அங்கே இடத்துல பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவன் விரும்புகிற வாழ்க்கை உடலை பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கணும். 5 குறிப்புகள் சொன்னேன். உடல், அடுத்தது சிந்தையை தேவனுக்கு பிரியமாக புதிதாக்க வேண்டும். அதை எப்படி புதிதாக்கணும்னு 3 வாரம் எடுத்தேன். அடுத்தது வரங்கள், நமக்கு இருக்கிற கிஃப்ட்ஸு, அது கரங்கள் தான் வரங்கள், கிரியை, சரியா, கை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 4வது அன்பில் இருதயம், அன்பில் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு 4 வாரம் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அடுத்தது 3 வாரம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஜெபம், முழங்கால். ஜெபத்தில் உறுதியாக இருங்கள். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடலை அப்படின்னும்போது கண், வாய், மூக்கு, சிந்தையை, இருதயத்தை, கை, கால். அப்போது மொத்தமாக நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுக்கும்போது அதுவே பிரியமுள்ள ஆராதனையாக மாறுது. அதுவே கிறிஸ்துவுக்கு சரியான சேவையாக மாறுது. தேவன் விரும்பும் சேவை அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 12வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். 12வது அதிகாரத்தில் 21 வசனங்கள், 21 வாரம் பேசலாம். ஒரு வருஷத்துக்கே அதில் மேட்டர் இருக்குது. அதனால் 12 வாரத்தில் இழுத்துட்டிங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. 3 மாதத்துலேயே முடிச்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி 13வது அதிகாரம். 13வது அதிகாரத்துக்கு அங்கே என்ன படிக்கணும்னா, கிறிஸ்தவனின் சமுதாய பொறுப்பு அல்லது சமுதாய வாழ்வு. கிறிஸ்தவனின் சமுதாய வாழ்வு, சோஷியல் லைஃப் ஆஃப் அ கிறிஸ்டியன். 13வது அதிகாரத்துக்கு தலைப்பு சொல்லணும்னா,
கிறிஸ்தவனின் சமுதாய வாழ்வு, சோஷியல் லைஃப் ஆஃப் அ கிறிஸ்டியன். இதில் இனி கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக முன்னே ஒரு 13 இல்லை 14 வாரத்துக்குள்ளே நமக்கு ரோமர் நிருபம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 வாரம் பிரேக் கொடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் டெஸ்ட்டு. நீங்களே சொல்லிட்டீங்க, சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் வச்சிட வேண்டியது தான். 13வது அதிகாரத்தில் அதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதை முதல் 7 வசனங்களை ஒரு பிரிவாகும், 8லேருந்து 10 ஒரு பிரிவாகும், 11லேருந்து 14 ஒரு பிரிவாக 3 பகுதிகளாக அதை பிரிக்கலாம். 1லேருந்து 7 வரைக்கும் முதல்ல நம்ம வாசிப்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ரோமர் 13வது அதிகாரம் 1லிருந்து 7 வரையிலான வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஆமென். இந்த 7 அதிகாரம், முதல் 7 அதிகாரத்தை அது ஒரு பிரிவாக பார்க்குறோம். அதில் என்ன பார்க்குறோன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிஃபோர் தி கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்துக்கு முன்னாடி நம்முடைய பொறுப்பு. வெறும் சமுதாய பணி, சமய பணி மட்டும் நம்ம செய்யலை, சமுதாய பணி நம்ம செய்ய வந்திருக்கிறோம். சமய பணி நாம் கற்றுக்கொள்ள, சமுதாய பணி நாம் அதை காண்பிக்க. என்னத்தை கற்றுக்கொண்டோமோ என்பதை கடைசியில் எங்கே தான் போய் காட்ட போகிறோம்? சமுதாயத்தில் தான் காட்டணும். அதன் மூலமாகத்தான் நாம் என்ன பண்ணுற போகிறோம்? கிறிஸ்தவர்கள் அப்படின்றத நிலைநாட்ட போகிறோம். அதனால் அரசாங்கத்துக்கு முன்னாடி நம்முடைய பொறுப்பு. இது பவுல் ரோமருக்கு எழுதும் போது, இந்த ரோம பேரரசு தான் அன்றைக்கி யூதர்களை அடிமைப்படுத்தி இருந்தது. ரோம பேரரசு தான் யூதர்களை அடிமைப்படுத்திட்டு இருந்தது. அது பொல்லாத அரசாக இருந்தது. அங்கே நீரோ மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய காரியங்கள்லாம் ரொம்ப பொல்லாததாக இருந்தது. அப்படி பொல்லாததாக இருந்தாலும் நாம் அரசாங்கத்திற்கு நாம் என்ன பண்ணணும்? அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். அரசுக்கு முன் நம்முடைய பொறுப்பு என்ன? அரசாங்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சட்டத்திட்டங்கள் வச்சுருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். அவருக்கு வானத்திலையும் அதிகாரம், பூமியிலையும் அதிகாரம், சகல அதிகாரம். ஆனால் அவர் பெற்றோருக்கு எப்படி இருந்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த பூமியில் வரும்போது, நீர் என்னிடத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டுமா அப்படின்னு யோவான் ஸ்நானன் கேட்டபோது, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு. அப்போது அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. அங்கே வேதத்தில் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். எந்த அதிகாரம் தேவனால் வந்திருக்கிறது தான். அதனால் பூமியில் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தார். இதுவே பிதாவின் சித்தம். நீங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்கன்னா அது பிதாவின் சித்தம், அதை மறந்துடாதீங்க. ஆமென். இதை எப்படி கற்றுக்கிட்டாருன்னா, அவங்க பெற்றோரிடத்துலேருந்து கற்றுக்கிட்டார். அவங்க பெற்றோர் யார்? யோசேப்பும் மரியாளும். மரியாள் கருவுற்றிருந்த போது அரசாங்கத்தில் ஒரு சட்டம் வருது. லூக்கா 2:1-5 வரைக்கும் வாசிங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். அந்நாட்களில் உலகமெங்கும்
குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். ஆமென். எல்லாரும் எங்க போனாங்க? அவங்கவுங்க ஊருக்கு. இப்போ செதறி இருக்கிறவங்க எல்லாரும் எங்கே போகணும்? அவங்கவுங்க ஊருக்கு போகணும். இல்லை எனக்கு லீவு கிடைக்கல, இப்போ என்னால் முடியாது அப்படின்னு யாருமே சொல்லலை. அப்போது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். கலிலேயாவிலிருந்து பெத்லெகேமுக்கு போனான். எப்போ? கர்ப்பவதியாக முடியாத சூழ்நிலை, நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போனான். அப்போ அரசாங்க சட்டத்திற்கு கீழ்ப்படினோம். இல்லைங்க இப்போ முடியாதுங்க, எனக்கு இப்போ எல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ண முடியாதுங்க, அப்படி இப்படின்னு எந்தமோ எக்ஸ்கியூஸ்லாம் கேட்கல. அப்போல்லாம் ட்ராவல்லாம் எவ்வளோ ட்ராவலு நடதானா? கழுதை மேலே போனாங்க. என்ன சொல்லுவார்? எவ்வளோ தூரம் பயணம் பண்ணணும், நடந்து ஒரு இப்போ வசதிகள் மாதிரி அப்போ இல்லை. ஆனாலும் அரசாங்க சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு அப்படி கீழ்ப்படிந்ததுனால அவங்க தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நிறைவேற்றி விட்டார்கள். இயேசு எங்கே தான் பிறக்கணும்? பெத்லெகேமில் தான் பிறக்கணும். பெத்லெகேமில் பிறப்பதற்காகவே இந்த அரசாங்க சட்டம் கொண்டு வரப்பட்டது. இவர்கள் கீழ்ப்படிந்ததுனால அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார்கள். அப்போ நம்ம அரசாங்க சட்டத்திற்கு நம்ம கீழ்ப்படிவோம் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். ஆமென். அதை நம்ம மறந்துடக்கூடாது. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல 17 மத்தேயு 17 24 27 வரைக்கும் வாசிங்கன்னா, அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா? டாக்ஸ் கட்டுறது இல்லையா? உங்க போதகர் டாக்ஸ் கட்டுறது இல்லையா அப்படின்னு கேட்டான். செலுத்துகிறார் என்றார். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். அந்நியரிடத்தில் தான் வாங்குறாங்க என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே? பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டியதில்லை? செலுத்த வேண்டியதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க பிள்ளைங்க யூதர்கள், அவங்க ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க செலுத்த வேண்டியதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமென். கொடுக்க வேண்டியதில்லை, ஆனாலும் இடரல் இல்லாதபடிக்கு வரியை என்ன பண்ணிடு? கட்டிடு. வரியை அரசாங்க சட்டம் இது, வரி கட்டணும் அப்படின்னுமா, அப்போ அந்த வரியை என்ன பண்ணிடு? கட்டிடணும். இன்னொரு முறை மத்தேயு 22வது அதிகாரத்தில் இயேசுகிட்ட பல கேள்விகள் 15லேருந்து 22 வரைக்கும். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி அவர் குற்றம் கண்டுபிடிக்கும்படி அப்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இப்போ அது இவங்க டெஸ்ட் பண்றாங்க, இவர் வரி செலுத்துறாரா இல்லையே. ஏன்னா இயேசு எப்படா கைது பண்ணலாம், என்னடா முகாந்தரம் தேடலான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவா, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அப்போ இயேசு என்ன சொன்னாரு? இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பீங்கள் என்றார். வரிக்காசை எங்களுக்கு என்கிட்ட காட்டுங்கன்னாரு. அவர்கள் ஒரு வரி பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ வரி செலுத்துங்கள் என்றுதான் இயேசு என்ன பண்ணியிருக்காரு? போதித்திருக்கிறார். இயேசு வரி செலுத்திருக்கிறார், இயேசு போதித்திருக்கிறார்,
அப்போ அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது என்று அல்லது எதிர்த்து நிற்க வேண்டும் என்று இயேசு எங்கேயுமே போதித்ததில்லை. அப்போது இயேசு போதித்திருக்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை ராயனுக்கும், ராயனுடையதை தேவனுக்கும் செலுத்தாதிருங்கள். கர்த்தருக்கு மாற்றியும் செலுத்தக்கூடாது. யாருக்குரியதோ அது அரசாங்கத்துக்குரியது அரசாங்கத்துக்கு, சர்ச்சுக்குரியது சர்ச்சுக்கு. மாற்றிடாதீங்க. அரசாங்கம் அது ரொம்ப மோசமாகுது, ரொம்ப எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது. மத்திய 23வது அதிகாரத்தில் இயேசு சொன்ன காரியம் பாருங்க, 1, 2, 3. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷரையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆகையால் மோசே நியாயப்பிரமாணத்தின் சிங்காசனத்தை, நியாயப்பிரமாணத்தின் தலைவர், சரியா? 5 புஸ்தகங்களை எழுதினது அவர் தான். அப்போ அவருடைய ஆசனத்தில் யார் உட்காந்துருக்கா? வேதபாரகர் பரிசேயர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்களே ஒழிய அவங்க சரியான ஆளே இல்லை. ஆனாலும் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். போதும். அப்போ இவங்க சரியில்லை, ஆனால் இவங்க சொல்கிறபடி நீங்கள் கேளுங்க. ஏன்னா அவங்க அந்த அதிகார இடத்துல உட்காந்துருக்குறாங்க. இது ஆவிக்குரிய காரியம். ஆவிக்குரிய காரியத்தில் கூட அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா அதை நாம் அதன்படி செய்ய வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமும் எதிர்பார்ப்பும். சரியா? அவங்க சரியில்லை, அவங்க சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்கணுமா? நோ. அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்களா? அவங்க மோசேயினுடைய சிங்காசனத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க பரிசேயரும் அவங்க என்ன பண்ணுறாங்க? 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவங்க சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோள்களின் மேல் சுமத்துக்கிறார், தாங்களோ ஒரு விரலில் அதை தொடாமல் இருக்கிறார். தொடமாட்டான். மனுஷன் மேலே அப்படி பாரத்தை ஏற்றுவான். ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டான்? ஒரு விரல்னாலையும் தொடமாட்டான், டச்சே பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட தலைவர்கள். ஆனால் அவங்க சொல்கிறபடி என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. அந்த சட்டத்துக்கு திட்டத்தங்களுக்கு கீழ்ப்படிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே இப்படின்னா அரசாங்கத்துக்குரிய காரியங்கள்லையும் நீங்கள் அப்படியே கீழ்ப்படிங்க. அவங்க சரியில்லை அப்படின்னு கீழ்ப்படியாமல் இருந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் ஏன் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்? வை ஷுட் வி ஒபே கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்? ஏன் அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு இந்த பகுதியில் ஒரு 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன் அதிகாரத்துக்கு நீங்கள் நானும் என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். முதலாவது 1-2வது வசனம், ரோமர் 13:1-2. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது? தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கு. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். தேவனுடைய நியமம், அதாவது தேவன் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? எதிர்த்து நிற்கிறீங்க. அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். முதலாவது, அதிகாரிகள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், அதனால நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். The rulers are ordained of God. They are ordained of God. அவங்க யாரால நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசாங்க பொறுப்பில் இருக்கிற எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கமே அமைந்து வச்சு நடத்தினாலும் சரி, அவங்க எல்லாரும் தேவனால் நியமிக்கப்பட்ட அரசாங்க தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறாங்களா? தேவனுடைய ஊழியர்கள் என்று 4வது வசனத்தையும் 6வது வசனத்திலையும் வாசிக்கிறோம் பாருங்க. பின்பகுதி, அவர்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு.
வாசிங்க. அவன் இந்த பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. அவன் 4வது வசனத்துல 2 தடவை அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. 6வது வசனம், இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள், அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. அவர்கள் என்ன ஊழியக்காரர்கள்? தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. அதாவது சர்ச்சு நடத்துகிறவங்கள கூட அவ்வளோ பவுல் எழுதலை, இவர்கள் தேவ ஊழியர்கள் எழுதலை. அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவர்கள், அதிகாரிகள், தேச தலைவர்கள், பிரதமர், முதல்வர், கவர்னர், எல்லாரும் யாருங்க? தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். ஒருத்தர் தான் ஆமென்னு சொன்னாங்க. பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய கரம் பின்னாடி இருக்குது என்பதை விசுவாசிங்க. அதுதான் சத்தியம். தேவனை தாண்டி எந்த அதிகாரமும் இல்லை, தேவனால் அன்றி வேறு ஒரு அதிகாரமும் இல்லை. அப்படின்றப்போ இந்த தேசத்தின் அதிகாரியாக, முதல்வராக, அல்லது ஜனாதிபதியாக, பிரதமராக தேவனே அவர்களை நியமித்திருக்கிறார், அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியலை அப்படின்னா நீங்கள் யாருக்கு கீழ்ப்படியலை? தேவனுக்கே கீழ்ப்படியலை. அப்போது தேவனால் அன்றி வேறு ஒருத்தரால் இந்த அதிகாரம் வரவே இல்லை. அப்போது அது யாராக இருந்தாலும் சரி, அது இந்த கவர்மெண்ட்டு பாஸ்டர், அது அந்த கவர்மெண்ட்டு பாஸ்டர், அது இவங்க சரியில்லை பாஸ்டர், அவங்க அப்படி பாஸ்டர், எதையும் சொல்ல முடியாது. ஆமென். நீதிமொழி 21:1 வாசிக்கிறோம், ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல. ராஜாக்களின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறதா. அதை தமது சித்தத்தின்படி அவர் அதை என்ன பண்றார்? தமது சித்தத்தின்படி திருப்புகிறார். ராஜாக்களுடைய இருதயம் எப்படி இருக்கான்? கர்த்தரின் கைகளே நீர்க்கால்களே. அதாவது வயலுக்கு வர்ற நீர் இருக்குல்ல, தண்ணீர், அதை இந்த பக்கம் வராமல் அந்த பக்கம் திருப்புறதுக்கு அழகாக ஒரு வெட்டி அப்படி திருப்பி விட்டு, அது மாதிரி ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவர் தமது சித்தத்தின்படி என்ன பண்ணுறாரு? திருப்புகிறார். 2026 எலெக்ஷனில் கர்த்தர் திருப்புவார். ஆமென். கர்த்தர் அந்த தேவன் யாரை சித்தமாக வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க வருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணோம், அப்படி தான் நடந்தது. இல்லை யாருமே ஜெபம் பண்ணல, அதனால தான் அப்படி நடந்தது. நோ 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 நீ ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் யாரு? கர்த்தர். ராஜாக்களை, இந்த ராஜாவை தள்ளுறது அவர் தான், அவர் ஏற்படுத்துகிறவர் அவர் தான். அப்போது அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் உயர் அதிகாரிகளும் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு, கட்டளைகளுக்கு நாம் என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோம். ஆமென். தானியேல் 4வது அதிகாரம் 17. தானியேல் புஸ்தகத்தில் நம்ம திரும்ப வாசிப்போம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். தமக்கு சித்தமானவனுக்கு. அப்போ இந்த மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவன் என்ன பண்றாரு? ஆளுகை செய்கிறார். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அதை தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல், தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறவர் கர்த்தர். தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். அல்லது அவருக்கு யாரை உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ அவரை உயர்த்தி அந்த அதிகாரத்தில் கர்த்தர் வைக்கிறார். 25-26 உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. அதாவது இது நேபுகாத் நேச்சார் இடத்துல தானியேல் சொல்றார். அதாவது நீ கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டாத. ஏன்னா நான் அதுக்கப்புறம் அவன் பெருமை பாராட்டினக்காரன், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, என் மகிமை பிரஸ்தாபத்துக்கு என்று நான் அவருடைய பெருமையா அதுக்கு முன்னாடியே எச்சரிக்கிறாரு.
உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். நேபுகாத்நேச்சார் கிட்ட தானியேல் சொன்னான், அதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது. விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம், அதாவது மொட்டையா எல்லாத்தையும் வெட்டிட்டு வேற மட்டும் விட்டுட்டு போறேன். உன்னுடைய ராஜ்யத்தில் உனக்கு உயிர் பிச்சை மட்டும் கொடுக்குறேன். 7 காலங்களை நீ உணர்ற வரைக்கும் 7 காலங்கள் கடந்து போகும் என்று சொல்லப்பட்டது என்று என்னவென்றால், நீ பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு. நீ பரம அதிகாரத்தை அறிந்த பின், அதாவது இந்த அதிகாரத்தில் நீ உட்காந்துக்கிட்டு தேவனுக்கு விரோதமாக பெருமை, நான் கட்டினது என்னுடைய பராக்கிரமத்தினால் அப்படி நீ சொல்லிட்டு இருக்கிற. கர்த்தர் எந்த மனுஷனையும் தாழ்த்த முடியும், எந்த மனுஷனும் உயர்த்த முடியும். மனுஷனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்கிற பரம அதிகாரத்தை அறிந்த பின்பு உமக்கு நிலை நிற்கும். அது அறிகிற வரைக்கும் உடைய ராஜ்யம் நிலை நிற்கும். அப்போ கர்த்தர் ராஜ்யத்தை ஏற்படுத்துகிற அவர் தான். அதாவது ராஜாக்களுக்கும் அதை உணர்த்துகிறார். ராஜாக்கள் வந்த பிறகு நாங்கள் மெஜாரிட்டியில் வந்துட்டோம், நாங்கள் எத்தனையோ 2 ஐ திங்க் போன அரசாங்கம் 5 வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடி அந்த கட்சி எப்படி வந்ததுன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த கட்சி எப்படி தோற்றுதுன்னே தெரியாது, இந்த கட்சி எப்படி ஜெயிச்சதுன்னே தெரியாது. கணிப்பு, கருத்து கணிப்பெல்லாம் நான் இப்போச்சு பொய்யாயிடுச்சு. கருத்து கணிப்பில் இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, அது பொய்யாகி இன்னொருத்தர் வந்தாங்க. அதனால் தேவனுடைய கரம் அது பொம்மலாட்டம் மாதிரி. எந்த பொம்மை மேலே நிற்க வைக்கணும், சீனில் காட்டணும், எது ரொம்ப சீன் போட்டுச்சோ அந்த கூன் போட்டதை நிமிர்த்து நிற்கவை அப்படின்னு முடிவு, கடைசி முடிவு அவரது தான். அதனால் எந்த கட்சி கர்த்தரோட கூட்டணி வச்சுருக்குதோ அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மாஸ்டர் பிளான் இருக்குது. கர்த்தருடைய மாஸ்டர் பிளான் நமக்கு புரியாது. அது அப்படியே ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே கையில் இருக்கிறனால ஆளுகை அதிகாரம் அவருடையது. அதனால் ஒவ்வொருத்தரையும் அந்த அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது கர்த்தர். அதனால் இவங்க வந்தால் நமக்கு சாதகம், இவங்க வரலன்னா நமக்கு பாதகம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேறுவதாக. ஆமென். அப்போது அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது கர்த்தர் என்பதை மறந்துடாதீங்க. இந்த நேபுகாத்நேச்சார் மறந்ததுனால அதிகாரத்தில் இருக்கும்போது, நான் கட்டின மகா பாபிலோன் என் கையின் பராக்கிரமத்தில் அவன் மாட்டை போல புல்ல மேய்ந்தான் அப்படியே சொல்லப்பட்டது. அவன் உணர்ற வரைக்கும் அவன் அறியாது. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், உணர்ந்து கொண்டான். நீங்கள் 4வது அதிகாரம் 33 வாசிங்களேன். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் வாயில் அந்த வார்த்தை இருந்தபோது, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, அந்த நேரமே நிறைவேறிற்று. அவன் மனுஷன் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணிகளே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுவார்கள். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். ஆமென். நேபுகாத்நேச்சார் அடிபட்ட பிறகு, இந்த புத்தி வந்த பிறகு சொன்ன காரியம், அவர் கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அப்போது அதிகாரம் அவருடையது, அதிகாரத்தில் உட்கார வைக்கிறவர் அவர், நியமிக்கப்படுறதெல்லாம் அவர்தான் என்பதை நேபுகாத்நேச்சார் வீழ்ச்சியில் நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் பாடம் கற்பித்தார்.
இந்த பாடத்தின் மூலமாக சரித்திரத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, சரித்திரத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் ஒன்றுமே கற்றுக்கொள்ளலை, அதுதான் கற்றுக்கொள்கிறோம். நேபுகாத்நேச்சாருக்கு இப்படி நடந்ததை இதை அறிந்த அவன் பிள்ளை பெல்ஷாத்சார் அவன் என்ன பண்ணிட்டான், பாபிலோன் இருக்கிற இந்த தேவாலயத்திலேருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் குடித்து வெறிச்சு அப்படியே எழுதுனா. அப்போது ஒரு கையுறுப்பு வந்து எழுதினாச்சு மெனே மெனே தெக்கேல் உபாசின்னு. அவன் அதை பார்த்து கண்ணு கலங்கிடுச்சு, கால் முட்டி தட தட தடன்னு ஆடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் தானியலை கூப்பிட்டு வாசிக்க சொல்லி, அப்புறம் தானியல் வந்து சொல்லும் போது சொன்னான், 5வது அதிகாரம் 21 அவர் மனுஷன் நின்று தள்ளப்பட்டார். அவர் மனுஷன் நின்று, அதாவது உங்கள் அப்பா மனுஷன் நின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று. அவருடைய உங்க அப்பாவுடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்றுப்பா. காட்டுக்கழுதைகளோடு சஞ்சரித்தார். காட்டுக்கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும், அவர் உணர்ந்து கொள்ளும் உன்னதமானவர், உன்னதமான தேவன் மனுஷர் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவன் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளை போல் புல்லை மேய்ந்தார். அது உணர்ந்து கொள்ளல, உணர்ந்து கொள்ற வரைக்கும் மாடுகளை போல புல்ல மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றால், அவருடைய குமாரனாகிய அவன் பிள்ளையாகிய பெல்ஷாத்சார் ஆகிய நீரோ வென்றால், இதையெல்லாம் அறிந்திருந்தும் இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு இவ்வளவு சம்பவிச்சது, அவர் புல்ல மேய்ஞ்சாரு, அவர் ஆளுகை கர்த்தர் தர்றது என்பதை அறிகிற வரைக்கும் புல்ல மேய்ஞ்சார் என்பதை அறிந்த பிறகும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல், உமது இருதயத்தை நீர் தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். ஆமென். பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீர் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளை திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாய் இருக்கிற தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல், காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். ஆமென். அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆளுகை கர்த்தர் தந்தது, அரசாட்சி கர்த்தர் தந்தது, பதவி கர்த்தர் தந்தது என்பதை தெரிந்து அறியாமல் அதனால் பாவம் செஞ்சு அதனால் அடி வாங்கின உங்கள் அப்பாவுடைய ஹிஸ்ட்ரியை படிச்சும் தெரிஞ்சும் நீயும் உன்னை தாழ்த்தாமல் ஆலயத்தின் பாத்திரங்களை கொண்டு வந்து குடிச்சு வெறிச்சு விக்கிரங்களை புகழ்ந்து பாடின. அவன் பொழைச்சான். யார்? நேபுகாத்நேச்சார் அடியை அடித்து ஒரு பொழைச்சான். இவன் 30ஆம் வசனத்தில் கொல்லப்பட்டான். இன்று ராத்திரியிலே கல்தேருடைய ராஜாவாகிய பெல்ஷாத்சார் அன்று ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டான். அந்த ராத்திரியில கொலை செய்யப்பட்டான். யாரு? பெல்ஷாத்சார். அதிகாரம் கர்த்தருடையது. அப்போ நமக்கும் ஒருவேளை இங்க அதிகாரியா நீங்க இருந்தீங்கன்னா அது யார் கொடுத்தது? கர்த்தர் தந்தது. அது ஆவிக்குரியாது காரியங்கள்ல இருந்தாலும் சரி, உலகத்தின் காரியங்கள் இருந்தாலும் அதிகாரம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. ஆமென். 75ஆம் சங்கீதம் 4-7 வரைக்கும் வாசிங்கன்னா, வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். உங்க கொம்பை உயரமா, உங்க பெருமையை உயரமா உயர்த்தாதிருங்க. இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஒருவனை அவர்தான் தாழ்த்துகிறார், ஒருவனை அவர்தான் உயர்த்துகிறான். அது எப்படி வந்துச்சு எங்களுக்கு தெரியாது. கள்ள ஓட்டு அத்தனையும் திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க. அது அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. நோ 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 நோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதே வேதத்தில் நாம் அறிகிறோம். அதனால் ஒரு ராஜாக்களாக மேலே கர்த்தர் உட்கார வச்சது கர்த்தரே. முதல் ராஜா யார்? சவுல். ஒரு ராஜாவாக்குனது யார்? கழுதையை தேடி போனான், அவனுக்கு வந்து அடிச்சது யோகம். கர்த்தரே அபிஷேகம் பண்ணார். அவனை அமலேக்கரை சங்கரிக்கும்படி சொன்னார் கர்த்தர். அவன் அமலேக்கரை என்ன பண்ணல? முழுவதுமாக சங்கரிக்கலை. அப்போ கர்த்தர் சொன்னார் 1 சாமுவேல் 15:11, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு
மனஸ்தாபமாக இருக்கிறது. சவுல ராஜாவாக்குனது யாரு? கர்த்தர். கர்த்தர். ராஜா ஸ்தானத்தில் உட்கார வச்சது கர்த்தர். இப்போ ராஜாவாக்குனது எனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ மனசு கஷ்டமாயி போச்சு. தாவீதை ராஜாவாக்குனது யாரு? கர்த்தர் தான். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அவன் பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்ச பிறகு அவன் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரித்து கதை சொல்லி அதன் மூலமாக சொல்லி அதன் மூலமாக எச்சரித்த காரியம் 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. யார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணது? கர்த்தர். நான் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணேன், உன்னை சவுலின் கைக்கு தப்பு. ஆமென். அப்போ ஒவ்வொரு ராஜாக்கள், அது புறஜாதி ராஜாக்களா இருந்தா கூட, அது நல்லவங்களோ கெட்டவங்களோ, கிறிஸ்தவங்களுக்கு சாதகமோ கிறிஸ்தவங்களுக்கு சாதகம் இல்லையோ, அது எந்த ராஜாவா இருந்தாலும் சரி அவர்களை நியமிக்கிறவர் கர்த்தர். ஆமென். இன்னொரு உதாரணம் ஏசாயா 44:28 பாருங்க. அங்க புறஜாதி ராஜா கோரேசை குறித்து, அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். அவனை குறித்து அவனை என்ன கர்த்தர் சொல்றார்? அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி 44:28 நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நான். ஆமென். அவனை பார்த்து என் மேய்ப்பன்னர். 1வது வசனம் அடுத்த அதிகாரம் 45:1-2. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணது யாரு? கர்த்தர் தான். அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு எந்த கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாக தேவ பக்தியற்ற அரசாங்கம் பண்ணினாலும் சரி, அவங்கள நியமிக்கிறது கர்த்தர். ஏன் அவங்கள அப்படி நியமிக்கிறார் பாஸ்டர்? அது என்ன அப்படி? அதெல்லாம் கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு சின்ன மூளை, ஒன்றுமே தெரியாது. நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. மாஸ்டர் நிறைய காரியங்களும் இருக்குது. கர்த்தர் தம்முடைய கிரியைகளை செய்கிறதுக்காக அதை நியமிக்கிறார். ஓகே. ஸோ கோரேசை அபிஷேகம் பண்ணார். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஆமென். இந்த கோரேசு ஆலயம் கட்டுறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சான். புறஜாதி ராஜா தான், விக்கிரகாராதனை தான். தேவாலயம் கட்டுறதுக்கு இவர் நிறைய உதவி செஞ்சிருக்கிறான். என்ன சொல்ல வரேன்? கர்த்தர் அதிகாரிகளை, அரசாங்கத்தினாக இருந்தாலும் சரி, அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது தேசத்தின் ராஜாவாக இருந்தாலும் சரி, அதிகாரம் உள்ள இடத்துல கர்த்தர் தான் நியமிக்கிறார். அதுக்காக தான் இவ்வளோ காரியங்களை பேசுகிறார். கர்த்தர் தான் நியமிக்கிறார் என்பதை மறந்துடாது. அவங்களுக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விரும்புகிறோமோ விரும்பலையோ, அது பார்த்தாவே எரிச்சலாகுது. தேவ ஊழியராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவை 7 முறை, ஒரே ராத்திரியில் 7 முறை விசாரிக்கப்பட்டார். அதில் பிலாத்துவிடத்தில் விசாரிக்கப்படும். பிலாத்து கேட்டான், யோவான் 19வது அதிகாரம் 10-11. அப்பொழுது பிலாத்து நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும், என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு என்றும், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. எப்பா நீ என்ன விசாரிக்கிறிய? இது பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டது. பரத்திலிருந்து கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரம். ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு இப்படி கடந்து போகணும்னு பரத்திலிருந்து உனக்கு ஒரு அதிகாரம், உனக்கு ஒரு ஸ்டாண்டை எடுக்க வச்சார் கர்த்தர், என் பிதா, என் தகப்பன். அப்போ ஒவ்வொரு அதிகாரியும் பரத்திலிருந்து வந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழியில் 8:13
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புறட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். ஆலோசனையும் மெய்ஞானமும் கர்த்தருடையது. நானே புத்தி வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் என்ன ஆறாங்க? அரசாளுகிறார்கள். பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். ஆமென். ஆளுகை செய்து வருகிறார்கள். அப்போ அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண? அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென். அவங்க தேவ பக்தியற்றவங்களா இருந்தாலும் சரி. சங்கீதம் 37 1-3 வரைக்கும் வாசிங்கன்னா, சங்கீதம் 37, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்களே பொறாமை கொள்ளாதே. அநியாயமா இப்படி பண்றானுங்கப்பா, இப்படி லஞ்சம் வாங்குறாங்கப்பா, இப்படி பண்றாங்கப்பா, இப்படி இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மேல என்ன பண்ணாத? பொறாமை கொள்ளாதே, பொறாமப்படாத. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு, சீக்கிரமா அறுப்புண்டு, பசும் புண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ என்ன பண்ணு? கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் அப்படியே ரைட். அப்போ என்ன சொல்ல வரேன்? நீ நன்மை தேசத்தில் குடியிருந்து நன்மையை செய். உன்னுடைய கடமை என்ன? அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். ஸோ அப்படி கீழ்ப்படியணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன் அரசாங்க சட்டத்திற்கு கீழ்ப்படியணும்? முதலாவதாக சொன்னேன், அரசு அதிகாரிகள் எல்லாரும் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் அரசாங்க அதிகாரிகளின் சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியும். 3வது வசனம் 4வது வசனம். மேலும் அதிகாரிகள், ரோமர் 13:3-4, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் என்ன பண்ணு? நன்மை செய். அதனால் உனக்கு புகழ்ச்சி நீ கீழ்ப்படிஞ்சினா உனக்கு புகழ்ச்சி, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. அப்போ நீங்க கீழ்ப்படியாம உண்மை இல்லாம ஞானயமின்மை அல்லது மீறுதல் கோபாக்கினை வரப்பண்ணும். அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் உண்மை இல்லாமல் அதை மீறி போனீங்கன்னா உங்கள் மேலே என்ன வரும்? கோபாக்கினை வரும் பண்ணும்படி அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. நீதியை செலுத்துகிற, ஆமென், வரி கட்ட வேண்டிய இடத்துல என்ன பண்ணினோம்? வரி கட்டணும். இல்லைன்னா பயம் வந்துடும். வரி கட்ட வேண்டிய இடத்துல வரி கட்டணும், தீர்வை செலுத்த வேண்டிய இடத்துல தீர்வை செலுத்தணும். வீட்டு வரியோ இது வரியோ அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிணும். ரொம்ப அநியாயமாக வாங்குறானுங்க. சில இடத்துல இவ்வளோதான் இடம் பார்த்து போடுங்க. அரசாங்க அதிகாரிகள் இவ்வளோதான் சொல்லி அவரும் கேட்பார், நான் இவ்வளோண்டு எழுதி எடுத்துன்னு போயிடுறேன், நீ எனக்கு இவ்வளோ கொடுத்துரு, இருக்கிறத போட்டு எடுத்துன்னு போங்க சார். ஆமென். ரோட் ரூல்ஸு ஃபாலோ பண்ணணும். கர்த்தருக்கு வரி கட்ட வேண்டிய இடத்துல நம்ம இல்லைன்னா கோவாக்கனே வரும். ஆதாம் ஏவாள் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள். விளக்கப்பட்ட கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆதியாகமம் 3:1-9 வாஸ்தா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீர் எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். நிர்வாணியாய் இருக்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன்? பயந்து ஒளிந்தேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நல்ல தைரியமா இருந்தவன் இப்ப என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துடும். அதிகாரத்தை மீறும்போது பயம் தூரமாக போயிடுவீங்க. இப்போது ஹெல்மெட் இல்லாமல் போடுறீங்க 2 வீலரில், அரசாங்க சட்டம் என்ன? ஹெல்மெட் போடணும்.
ஹெல்மெட் போட்டால் முடி கொட்டுது, அது ஐயோ ரொம்ப பிரச்சனையாகுது. இங்கே தான் இவ்வளோதான் எஸ்கேப் ஆகிடலாம், அவருக்கு போலீஸ் அதிகாரிக்கு தெரியாமல் நம்ம இப்படி போயிடலாம் அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது வண்டி ஓட்டும்போது நீ எப்படி ஓட்டுவீங்க? பயந்து நிற்கிறாரு, அங்கே நிற்கிறாரு, ஐயோ அங்கே நிற்கிறாரோ அவன் நிற்கிறாரு, அப்படி தள்ளினே போகுது. அப்புறம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபா ஃபைன் கட்டிட்டு போயிடணும். கோபாக்கினை நீதி செலுத்திடுவீங்க. நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படும். கர்த்தர் கிருபையாக இருந்து, இல்லாட்டினா ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது கோபாக்கினை வராதபடிக்கு அரசாங்கம் என்னது இந்த சட்டத்தை போட்டாங்க, எதுக்கு தான் அவங்க கலெக்ஷனுக்காக போட்டு விட்டாங்கப்பா, அந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அரசாங்கம் சட்ட திட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், கீழ்ப்படிஞ்சே ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா பீரியடில் யாருக்கு வரி செலுத்துறதுலாம் பிடிக்குது? வரி, ஜிஎஸ்டி, டேக்ஸு, டிடிஎஸ்ஸு, இந்த மாதிரி வரி செலுத்துறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்டர். அப்படியே இன்பமாக இருக்கிறது நான் கட்டும் போது. யாருக்கும் அப்படி இருக்காது. சோத்திரம். சர்ச்சுக்கு நம்ம பில்டிங் வாடகையில் தானே இருக்கிறோம். மாதத்துக்கு 25,000 ரூபா வரி கட்டுறோம், ஜிஎஸ்டி, டிடிஎஸ். இந்த கொரோனா பீரியட் இல்லையா, அப்போது ஓனர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ சர்ச்சே இல்லை சார், இதுவெல்லாம் இதில் தான் ஆன்லைனில் தான் போகுது சார், வாடகை குறைங்க சார், எப்படி இப்படின்னு பேசணும். அவர் குறைக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் குறைச்சாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவர் ஒரு ஐடியா சொன்னார். என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு அமௌண்ட்டை வந்து கேஷாக கொடுத்துருங்க. அப்போது நீங்கள் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி, அதாவது 1 லட்சம் வாடகைன்னா 18ன்னா 18,000 ரூபா ஜிஎஸ்டி மட்டுமே கட்டணும். 1 லட்சம் வாடகை ப்ளஸ் 18 கட்டணும். 10% டிடிஎஸ், அப்போது 10,000, 28,000. அது அது வந்து பிடிக்கிறது ஒரு, அதனால் 28 வராது கண்டிப்பாக, ரைட். ஸோ 18,000 ஜிஎஸ்டி கட்டணும். நீங்கள் வாடகை பணத்தை கேஷாக கொடுத்துருங்க, ஜிஎஸ்டி கட்டாதீங்க அப்படின்னும். அப்போது ஒரு மாதத்துக்கு 25,000 சேவ் ஆச்சுன்னா, இங்கே நம்ம எத்தனை 9 வருஷம் ஆகிடுது போகுது. 9 வருஷத்துக்கு எவ்வளோ, 2.5 லட்சமா, 3 லட்சம், 20,000 வச்சுக்கோங்களேன், 24, 2.5 லட்சம். 9 வருஷத்துக்கு 2.5 லட்சம்னா 18, அது ஒரு 25 லட்சம் வந்திருக்கும். அது மட்டுமே வரி மட்டுமே 25 லட்சம் கட்டியிருக்கிறோம். சோத்திரம். யாருக்கு கட்டியிருக்கிறோம்? கடந்த 10 ஆண்டுகள் எந்த ஆட்சி இருந்தது? நம்ம கட்டியிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லும் போது ஆமாம் பரவாயில்ல, கேஷ் தான் 20 அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் கொஞ்சம் கர்த்தருடைய கிருபை தான். மெதுவாக நிதானிக்கும் போது ஐயோ வம்பாது, அப்புறம் நாளைக்கு சர்ச்சே இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் கோபாக்கினை இது வேறு மாதிரி ஆகிப்போச்சுன்னா, இல்லை சார் நாங்கள் கட்டிடுறோம் சார், அது வேணாம் சார், அது இது கரெக்டாக சிஸ்டமாக போயிட்டுருக்கு, அதே மாதிரி போயிடலாம் சார், அது உங்கள் இஷ்டம் சார் அப்படின்ட்டு. என்ன சொல்ல வரேன், ஜிஎஸ்டி கட்டாமல் போகிறதுக்கு, பணம் மிச்சப்படுத்துறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் இருக்குது. இப்போ ஒரு கடையில் போய் வாங்கினா ஜிஎஸ்டி பில் வேணுமா சாதாரண பில் வேணுமான்னு கேட்குறான். என்ன சொல்ல வரேன், அப்போது நம்ம அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனோம்னா எவ்வளோ கொடுத்தா, இப்போ மீதி இருக்கிற கொஞ்சம் பணத்தை கூட கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். ஆசீர்வதித்து அது பன்மடங்கு பெருகி தர முடியும். அதனால் அரசாங்கத்துக்கு செலவு எழுத்த வேண்டியதை நம்ம என்ன பண்ணிடணும், செலுத்திருங்க. அது எந்த கவர்மெண்ட்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா அது அங்கே உட்கார வச்சது யார்? கர்த்தர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கோபாக்கினை வர பண்ணும். அதனால் அதிகாரிகள் கீழ்ப்படிஞ்சிருங்க. ரைட். அடுத்தது 5:7, 5லேருந்து 5, 6, 7, ரோமர் 13, 5, 6, 7 சீக்கிரம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமா, மனசாட்சி நிமித்தம் நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். ஏன் கீழ்ப்படியணும்னா, கோபாக்கினம் முதல்ல என்ன சொன்ன, அவங்க தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரி,
இப்போ கோபாக்கனை வரும். கோபாக்கனை மட்டுமல்ல, மனசாட்சியை அது என்ன பண்ணிடும்? சாகடிச்சிடும். நீங்கள் கீழ்ப்படியா இல்லைன்னா மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். 6, 7. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். 6. இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். இதற்காகவே நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள்? வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களே. ஆமென். இதற்காகவே நாம் வரியை கொடுக்கிறோம், தேவ ஊழியர்களாக இருக்கிறாங்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஆமென். அப்போ நம்ம அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியாம, சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படியாம போயிட்டா மனசாட்சியை நம்ம என்ன பண்ணிடுவோம்? சாகடிச்சிடும். மனசாட்சி நிமித்தம் மனசாட்சி பக்குன்னு கர்த்தருக்கு சொத்து. நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கணும்னா, குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். பவுல் நல் மனசாட்சி, அற்ப சந்தோஷத்துக்கு கொஞ்சம் இது கட்டாமல் போனால் கொஞ்சோண்டு பணம் மிச்சம், ஐயோ ஸ்தோத்திரம், அந்த அற்ப சந்தோஷத்திற்காக, அற்ப ஆதாயத்திற்காக இந்த நல் மனசாட்சியை சாகடிச்சிடாதீங்க. நல் மனசாட்சியை தியாகம் பண்ணிடாதீங்க. ஆமென். பவுலுடைய வார்த்தைகள் பாருங்க, அப்போஸ்தலர் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுங்க. யாருக்கு முன்னாடி? தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்னாடி. சிலர் மனுஷருக்கு முன்னாடி அவ்வளோலாம் இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய தசமபாகம், கொடுக்க வேண்டிய காசு, அந்த சந்தா, அது இதெல்லாம் கொடுத்துருவோம். ஆனால் டேக்ஸு, அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட காரியங்களில், அரசாங்க சமுதாய பணின்னு அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்களில் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். பம்பு, அந்த மெட்ரோ வாட்டர் வருதுல்ல, அடி பம்ப் வீட்டில் வச்சுருப்பாங்க சிலர். அதில் என்ன பண்ணுவாங்க? சிலர் மோட்டர் போட்டு ஏற்றிடுவோம். கார்பரேஷனில் போட்டிருக்கிற கல்லை வீட்டுக்கு முன்னாடி போட்டு அவங்க வீட்டை பெருசாக்கிக்குவாங்க. சிலர் அந்த மாதிரிலாம் இப்படி ஒரு ஆஃபீஸ்லேருந்து பேப்பர், அரசாங்க பேப்பர், பென்சில், ரப்பர், அரசாங்கத்தில் லீவ் எடுக்கிறது எப்படி? இன்றைக்கி ஆமாம் சைன் பண்ணிட்டு போய்டுவார். இன்றைக்கி சிஎல்ஏ இல்லை லீவ் எடுக்கிறீங்களே, என்னன்னு சொல்லி உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு லீவ் வேணும்னா என்னன்னு கேட்பீங்க? நான் இன்றைக்கி ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகிறேன், எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உடம்பு முடியல, சிக் லீவு, இறந்துட்டாங்க, சாகாதவங்கள சாக வழிப்போம், இல்லாதவங்கள இருக்கிறவர்களை போல் அழைத்து அவங்கள அடித்து சாகடிக்கிறது. அப்போ இதெல்லாம் கூட என்ன ஆகிடுது? இதெல்லாம் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அவங்க கொடுக்க மாட்டாங்களா, என்ன பண்ணுறது? சார் கர்த்தருக்கு சொல்கிறேன், நான் அரசாங்க சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். பின்னாடி பேசுகிறேன், ரைட்? சோத்திரம். ஸோ தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாக இருக்கணுமா? 2 கொரிந்தியர் 8:20-21 பவுல் சொல்றாரு பாருங்க, எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து, ஊழியத்தில் சேர்க்கப்படும் மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். ஆமென். நம்ம மனுஷருக்கு முன்பாக மட்டும் இல்லைங்க, கர்த்தருக்கு முன்பாக மட்டும் இல்லைங்க, மனுஷருக்கு முன்பாகும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அடுத்தது நீதிமொழிகள் 24:21, என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. நீ யாருக்கு பயந்து நட? கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் அதிகாரிகளுக்கும் பயந்து. இல்லைன்னா நீ அதிகாரிக்கு பயந்து நட, மனசாட்சி நடம் குற்றம் உள்ளதாக மாறும். தானியேலை
குற்றப்படுத்தும்படி 6வது அதிகாரம் 2-4 வரைக்கும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது ராஜாவுக்கு நலம் என்று கண்டது. தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்கள் தானியேல் ஒருவனாயிருந்தான். அதாவது ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு கணக்கு பார்க்கிற வேலையில முக்கியமான பொறுப்புல தானியேல் அமர்த்தப்பட்டான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம். எதுக்காக தானியேலை குற்றப்படுத்துறதுக்கு நினைச்சாங்க? எதுக்காக தானியேல் மேல குற்றப்படுத்தணும்னு நினைச்சு வகை தேடினாங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி கணக்கு பார்க்குறான், நான் கரெக்டாக பார்க்குறான். ராஜா அவனை எல்லாத்துக்குமே மேலே அதிகாரியாக வைக்கணும்னு பார்த்தான். இவங்களால திருட முடியல. மற்ற கேஸால் என்ன பண்ண முடியல? திருட முடியல. இவனுக்கு பொய்யா ஏதாவது சாட்டி அவனை தூக்கி போட்டான், நம்ம வேலையை க்ளீனாக முடிச்சு, நமக்கு ரோடு க்ளீன் ஆகிடும்பா அப்படி ஏதோ பிளான் பண்ணுறான். முகாந்தரத்தையும் குற்றத்தை கண்டுபிடிக்க அவரை கூடாது. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொருக்கும் கூடாது இருந்தது, கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது. இந்த இதில் அந்த இது எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் உண்மையாக இருந்தவனையும் முடியல. அதுக்காக தாவே இவனுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது தேசத்தில். அப்போது சிங்கக்கேப்பிக்கு போயிட்டான். சிங்கக்கேப்பியிலேருந்து வந்தான் தானியேல். அப்போது ராஜா கூப்பிட்றாரு காலையில். அது போனதெல்லாம் நமக்கு தெரியும். 6வது அதிகாரம் 21-22. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் சிங்கங்களின் கைக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரான்னு ராஜா கேட்க, தானியேல் சொல்றான், நீர் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார், அவர்களின் வாயை கட்டி போட்டார். அது ஏன்னா நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஆபீஸ்ல எவ்வளவு உண்மையா இருந்திருக்காரு பாருங்க. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்தது, பொய் கணக்கு எழுதல. தேவனுக்கு முன்னாடி நான் குற்றமற்றவன், கரெக்டா ஆபீஸ்க்கு வந்தேன், கரெக்டா போனேன், இருந்தேன், சோத்திரம். அப்போ என்ன சொல்ல போறேன்? மனசாட்சி நிமித்தம் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால் மனசாட்சி நிமித்தம் நம்ம அப்படி செய்ய வேண்டும். ரைட். இப்போ ஒரு கேள்வி எழும்போம். எத்தனை பேருக்கு எழும்புச்சுன்னு தெரில. அரசாங்க திட்டத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த அரசாங்கம் பொல்லாத அரசாங்கம், தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு அரசாங்கம் அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படியணுமா? ஆமாம், கீழ்ப்படியணும். கேள்வி புரிஞ்சிச்சா? அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். அது தேவனுக்கு விரோதமான அரசாங்கம் அல்லது தேவனுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வருகிறது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வருகிறது அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? வேதத்தில் 7 உதாரணங்கள், அரசாங்க சட்டத்தை மீறின 7 உதாரணங்களை சொல்கிறேன். சரியா? அரசாங்க சட்டத்தை மீறின 7 உதாரணங்கள். முதலாவது யாத்திராகமம் 1:15-17 வரைக்கும். சீக்கிரமா படிச்சிடலாம். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா, அதாவது நமக்கு தெரியும், பார்வோன் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் எபிரேய மருத்துவர்கிட்ட பேசுறார். சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவர்களோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மணியின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், ஆண் பிள்ளையானால் என்ன பண்ணுங்க? கொன்று போடுங்க, கொன்னு போடுங்க. பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல், ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள்.
ராஜா கட்டளை என்ன? ஆண் பிள்ளைகளை சாகடிச்சிடணும். இது கீழ்ப்படியணுமா? இது தேவனுடைய பிரமாணத்துக்கே விரோதம். தேவ பிள்ளைகளை கொலை பண்ணுறதுக்கு தேவ பிள்ளைகளையே பயன்படுத்துகிறான் பிசாசு. எபிரேயர் 11:23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அதாவது பிறக்கிற அந்த ஆண் பிள்ளைகள் பிறக்கும் போதே கொலை பண்ணணும். அப்படி தப்பி தவறி பிறந்து வந்துச்சுன்னா நதியில போட்டு கொலை பண்ணும். ஆனா அந்த மோசேனுடைய தாய் தகப்பன்மார் என்ன பண்றாங்க? ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஆமென். 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அவங்க அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியிலையே. சோத்திரம். அது தேவனுக்கு விரோதமான அரசாங்கத்துக்கு அந்த அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய ஒரு பெரிய இரட்சகனாக மோசே வந்தான். ஆமென். 3வது 1 சாமுவேல் 22:17 சவுல் வாசிங்க. பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, சவுல் தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியரை 1 சாமுவேல் 22:17 நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை என்ன பண்ணுங்க? கொல்லுங்க. ஏன்னா அந்த ஆசாரியர்கள் எல்லாம் தாவீது தப்பி ஓடுவதற்கு உதவி செய்தவர்கள். தாவீதை கொல்ல பண்ணணும்னு சவுல் வேட்டையாடிட்டு இருக்கிறான். அந்த தாவீதுக்கு சப்போர்ட்டர்ஸ் ஆகி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதனால இந்த ஆசாரியர்களை நீங்க என்ன பண்ணுங்க? கொல்லுங்கள். ஆனா ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை உள்ள தங்கள் கைகளை சம்மதிக்கவில்லை. ராஜா கட்டளை நீ என்ன செய்ய மாட்ட? கொல்லவில்லை. ஆசாரியர்கள் அவர்கள். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் இன்னொருத்த கொலை பண்ணிட்டான்னாலும் இவங்க பண்ணலை. ஆமென். மாத்திரமில்லை, எஸ்தரின் புஸ்தகத்தில் ராஜ கட்டளை என்ன? யூதர்கள் எல்லாரும் ஒரே நாள் அழிக்கப்பட வேண்டும். ஒரே நாள் எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளை பிறப்பித்துட்டான். அந்த கட்டளை மொர்தெகாய் தான் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிறான். மொர்தெகாய் கிழிச்சு எஸ்தரை ஜெபோக்கியம் பண்ண சொன்னால், ராஜா அரண்மனைக்குள்ள நான் பிரவேசித்ததே இல்லை அப்படின்றா. அப்புறம் எஸ்தருக்கு சொன்ன வார்த்தை 4வது அதிகாரம். எஸ்தர் அதுக்கு மறுமொழி சொன்ன காரியம் பாருங்க. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்துலேருந்து எழும்பும் அப்படின்னு மொர்தெகாய் எஸ்தருக்கு சொன்ன பிறகு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மொர்தெகாய்க்கு எஸ்தர் சொன்ன காரியங்கள் 4வது அதிகாரம் 15-16. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாரும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் கூடியாமல் புசியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். சட்டம் இப்படி இருக்கு, சட்டத்தை மீறுவேன். ராஜா பொற்செங்கோலை நீட்டினாதான் உள்ள வரணும். இல்ல நீட்டாமலே நான் உள்ள வருவேன். ஏன்னா ரொம்ப முக்கியம் தேவனுக்குரிய காரியங்கள். தேசத்துல ஒரு சட்டம் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மீறி போனா. அடுத்தது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுக்கு ராஜா கட்டளை என்ன? நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற பொற்சொலையை வணங்க வேண்டும். அப்படி வணங்காத பட்சத்தில் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட வேண்டும். அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். அங்கே உலாவினார் கர்த்தர். கர்த்தருக்கு சுத்தரிப்பு. அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் சொன்னா, தானியேல் 3வது அதிகாரம் 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவர்களுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை ராஜாவின் கட்டளை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளிட்டாங்க. தங்கள் சரீரங்களை ராஜாவே சொல்றாரு, என் கட்டளை தள்ளினாங்கன்னு அவரு பெருமையா சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு தேசத்தின் ராஜாக்கள் அப்படி சொல்லணும். ஆமென். சொல்லணும்னா அப்ப எரிகிற அக்கினி சூளைக்கு நீங்க போகணும். 12 மணி வெயில்ல போறதுக்கு கஷ்டப்படுறீங்க. ஓகே, இல்லை உங்களை இல்லை, பார்க்குறவங்கள சொல்கிறேன். சோத்திரம். ரைட். அப்போ கட்டளை
சரீரங்களை ஒப்பு கொடுத்தார். அடுத்து தானியேல் 6வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா, தானியேல் காலத்தில் சட்டம் வந்து 30 நாளுக்கு ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. ராஜா அது மாற்ற முடியாத சட்டம் இயற்றப்பட்டு விடுது. தானியேலோ தேவனை நோக்கி எருசலேம் பல கனிகள் திறந்திருக்க எருசலேம் நோக்கி ஜெபம் பண்ணா. இதை பார்த்து போட்டு கொடுக்குறாங்க. ராஜா கிட்ட சொல்றாங்க, 6வது அதிகாரம் 12-13. பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கிதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். நீ கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா? அதற்கு ராஜா இந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளை, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையை மதியாமல், உம்மையும் மதிக்கல, நீர் போட்ட கட்டளையும் மதிக்கல, மீறிட்டான். தினம் 3 வேளை தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். தானியேல் மீறினான், சாத்ராக் ஆபேத்நேகோ மீறினார்கள், எஸ்தர் மீறினாள், எபிரேய மருத்துவச்சிகள் கட்டளையை மீறினார்கள், மோசேயின் பெற்றோர்கள் மீறினார்கள், சவுலுடைய வேலைக்காரர்கள் மீறினார்கள். ஆமென். எல்லாம் பழைய ஏற்பாடு பாஸ்டர். புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் 4வது அதிகாரம். அப்போஸ்தலர்கிட்ட சொல்லப்பட்டது 18 அவர்களை அழைத்து சப்பானி எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை ஆச்சு. அப்புறம் அவங்களை கூப்பிட்டு இதை பற்றி பேசக்கூடாதுன்னாங்க. அவர்களை அழைத்து நாமத்தை குறித்து எவ்வளவும் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் போதிக்கவும் கூடாது என்று கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசுவை குறித்து போதிக்க கூடாது, ட்ராக்ஸ் எடுத்துன்னு போகக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது. இது என்ன உனக்கு யார் கொடுக்க சொன்னா? உனக்கு யார் கொடுக்க சொன்னா அதிகாரம்? இந்த ஊரில் உனக்கு கொடுக்குறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? சரி, நம்ம தேசத்தில் அப்படி சட்டமே கிடையாது, எங்கும் கொடுக்கலாம், தெருவில் நின்று நம்ம கொடுக்கலாம். அது தெரியல அவங்களுக்கு. அவன் சொல்லுவான், அவங்க மெஜாரிட்டி அது சொல்ல கொடுக்கக்கூடாதுன்னு. அப்படியாங்கலாம் இல்லை, நம்ம சொல்லணும். அடுத்த வசனம் பேதுரு சொன்னது மாதிரி, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ. ட்ராக்ஸ் கொடுக்க கூடாது நீங்கள் சொல்கிறீங்க, கொடுன்னு எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுக்கு கீழ்ப்படுகிறத விட தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தானே நியாயமாக இருக்கும். உங்களுக்கு தெரியல, தைரியமாக பேசினார்கள். அவங்க சட்டத்தை மதிக்கல. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளை பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார். ஆமென். நாம் அனுபவிச்சதையும் பார்த்ததையும் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் அடுத்த அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் 28-29, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அந்த நாமத்தை குறித்து அவங்க ஜெயிலில் வச்சாங்க. ஜெயிலிருந்து திருப்பி ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டு திருப்பி இதே பேசுகிறாங்க. இவங்க 4வது அதிகாரத்தில் பயமுத்தி அமிச்சாங்க. இவங்க 4வது அதிகாரம் முடிஞ்ச உடனே அவங்க எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு திரும்ப போய் பேசுகிறாங்க. 5வது அதிகாரத்துலையும் பார்த்தா ஜெயிலில் தூக்கி வச்சுட்டாங்களே அப்படின்னு அவங்க ரிலீஸ் ஆகி பேசுகிறாங்க. அப்போ இந்த நாமத்தை குறித்து உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல சுமத்த வேண்டும் என்று இருக்கிறது. ஆமென். சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாயிருக்கிறது. ஆமென். மனுஷருக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாயிருக்கிறது. இதை மறந்துடாதீங்க. அப்போ மதமாற்று தடை சட்டம் தேசத்தில் வந்தா அதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ வீட்டிலே உட்காந்துவோம், வெளியிலே காட்ட மாட்டோம், ஆன்லைனில் உங்கள் சர்வீஸை பார்ப்போம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. வந்துடணும். அப்போ ட்ராக்ஸ் கொடுக்கணும்.
அப்போ அடி வாங்கணும். இன்னும் சட்டத்தை மீறுற. இப்போது போராட்டம் நடத்துகிறாங்களே, போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க போராட்டம் நடத்துகிறவங்க என்ன சொல்கிறாங்க? நடத்தும். நான் மொட்டை மாடியில் நின்று போராட்டம் நடத்துவேன்னு ஒருத்தர். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, ரைட், விடுங்க. என்ன சொல்ல வரேன்? அப்போது அவங்க உலக பிரகாரமான காரியத்துக்கு இப்படி ஒரு அரசியலை பண்ணணும், ஒரு இதை பண்ணணுன்ற. நம்ம அது அப்படி இல்லை. நம்ம பரலோக அரசாங்கத்தின் சார்ந்தவர்கள். நீங்கள் பரலோக அரசாங்கத்தின் பிரஜைகள். ஆமென். இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்த போது சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள். அதுக்கு முன்னாடி ஏரோது சொல்லி அனுப்பிச்சான், என்னன்னு, நீங்கள் போய் பணிந்து கொண்டு என்கிட்ட என்ன பண்ணுங்க, சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினான். ஆனால் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு வேறு விதமாய் அவர்கள் கட்டளையை மீறி வேறு விதமாய் தன் பாதையை பார்த்துக்கினான். அதனால் தேவனுடைய பிரமாணங்களுக்கு, தேவ ராஜ்யத்திற்கு, தேவ சித்தத்துக்கு விரோதமாக இருக்குமா? வரி கட்டுறது தேவ சித்தம், தேவனுக்கு விரோதமாக இருந்து நீ கட்ட முடியாது அப்படின்னா நீ கூடாது. அதான் சொன்னால் தேவனுடைய அரசாங்க சட்டத்திட்டங்கள் தேவ ராஜ்யத்துக்கு, தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய எண்ணத்திற்கு விரோதமாக இருக்குமானால் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மீறலாம். ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆனால் பொதுவாக நம்ம அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த அரசாங்கம் உம்மால் உண்டானதப்பா. இந்த அரசாங்க அதிகாரிகள் உம்மால் நியமிக்கப்பட்டவர்கள். உம்மால் என்று வேறு ஒருவராலும் இந்த அதிகாரம் உண்டாகவில்லை. ஆண்டவரே, நீரே மேலான அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு மேலே நீர் இருக்கிறீர் என்ற உணர்வு அவர்களுக்கு தாங்க. இவர்கள் போடுகிற சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படிய ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக அந்த ஞானமுள்ள உணர்வுள்ள இருந்ததை தாங்கப்பா. அவர்கள் உம்மால் நியமிக்கப்பட்ட அரசாங்க அதிகாரிகள், ஆண்டவர் தேவ ஊழியர்கள் என்பதை நாங்கள் அறிந்த அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. கோபாக்கின வராதபடிக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. மனசாட்சி நிமித்தம் நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். நாம மையப்படட்டும். இந்த சத்தியத்தின்படியே வாழ சமுதாயத்தில் நாங்கள் தேவ பிள்ளைகள் என்பதை காட்ட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.